கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுல கூட தேவனுடைய சமூகத்துல நாம் ஒரு சிலராக கூடி தேவனுடைய புஸ்தகத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களோடு கூட இணைந்து அதை படித்துக் கொள்வதற்கு நம்ம முயற்சிக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம படிக்க போற பாடத்தை தேவன் ஆசீர்வதித்து தருவார் என்று நான் கிறிஸ்துவுக்கு சுவாசிக்கிறேன். நம்ம பாடத்தை படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சிஸ்டர் சரோனி, ஜெபம் பண்றீங்களா? ஓகே மாஸ்டர். சேனையில் தேவனாய கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசித்து வளர்த்த அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு காலை விளக்க நன்றி தகப்பனே. இம்மொட்டை செய்த நன்மைக்கா ஈவுக்கா நன்றி தகப்பனே. இம்மொட்டை நாள் செய்த குற்றங்குறைகள் பாவங்கள் மீது ஜென்மசம் மணிரஜா, இந்த அருமையான ஓய்வு காலையில் வேலை கூட கர்த்தாவே, இது நம்முடைய வேதத்தை படிக்கிற ஏசப்பா பேசுகிற மகனை மறுத்து நீங்க பேசுங்க கர்த்தாவே. ஆமாண்டரே, இல்லாமலிருந்து இந்த உருவத்தை உருவாக்கின கர்த்தாவே, எங்களுக்கு நிறைய இல்லாமல் இருக்குது கர்த்தாவே. ஆமாப்பா, அவிசுவாசம் இருக்குது ஏசப்பா. ஆமாப்பா, பாவங்கள் இருக்குது ஏசப்பா. தயவுக்கு தானே இந்த கர்த்தாவே, இந்த பாவங்கள் எல்லாம் முற்றிலும் எடுத்து போட்டோம் கர்த்தாவே. ஆமாப்பா, எங்களை புது மனுஷங்க புது சிஸ்டர்கள் மாற்றும் கர்த்தாவே. இயேசு அன்புக்குரிய நாம் தகப்பனே. ஆமென். Thank you. God bless you. நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன். சரி, நான் பேசுறது நல்லா கிளியரா கேட்க கேக்குதுங்க மாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கடந்த சில வாரங்களாக சிருஷ்டிப்பை குறித்து படித்து வருகிறோம். இன்னைக்கு ஒரு சிறிய தலைப்பு தான். அதிகமா இதனுடைய செய்திகளை சேர்க்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். அது குறித்து நிறைய உங்களிடத்துல நான் பேசி இருக்கிறேன். 7ஆம் நாள் சிருஷ்டிப்பின் அடிப்படையில அதுக்கு இருக்கக்கூடிய ரகசியங்களை குறித்து நான் அதிகமாய் பேசி இருப்பதனால சுருக்கமாக அதை நாம் முடித்து விட்டு அதற்கு பிறகு இந்த தலைப்புல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், வேறு ஏதாவது கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, நம்ம ஒரு 6 நாள் சிருஷ்டிப்பை குறித்து படித்திருக்கிறோம். சரிதானே? 6 நாள் சிருஷ்டிப்பை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். சரி, என்ன படிச்சோன்னு ஒரு சில வார்த்தைகள் யாராவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? உங்க மனதில கிரகித்து கொண்டவைகள். மைக் ஆன் பண்ண முடியுது இல்ல? ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் சகலத்தையும் உண்டு பண்ணாங்க சார். சரி, வேற? ஒழுங்கு கிரமமா உண்டு பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக மனதில பதிந்து இருக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, சிருஷ்டிப்புல எதை மறந்தாலும் நம்முடைய தேவன் ஒழுங்கும் கிரகமாக செயல்படுகிற கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மிகவும் நேர்த்தியாக சிருஷ்டித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேற என்ன படிச்சோம்? வார்த்தையினால படைத்தாருங்க மாஸ்டர். வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். வேற? எல்லாவற்றையும் வார்த்தையினால சிருஷ்டித்தாரு. ஆனா மனிதனை மாத்திரம் மண்ணினால தன்னுடைய கைகளால எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கினார், நம்மள மட்டும். நல்ல ஒரு கருத்து. சொல்லுங்க, வேற? சசிகலா, மத்தவங்களும் பேசுங்க. ஸ்டெல்லா, என்ன படிச்சீங்க? என்ன புரிச்சுக்கிட்டீங்க? சசிகலா சிஸ்டர், ஐயா சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. இன்னொன்னு, அவர் எல்லாமே ஒழுங்கும் கிரயமா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சாருங்க ஐயா. ஏதோ இப்படி எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு. சரி, ஒரு ஆர்டரா அழகா திட்டமிட்டு இல்லைங்களா அவர் செயல்பட்டு பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, வேற ஒரு முக்கியமானதை பார்த்தோம், அதையும் மறந்து விடாதீர்கள். பரிணாம கொள்கை என்று இந்த பூமியில சொல்லப்படுகிறது முற்றிலும்
ஆதாரம் இல்லாதது என்று சொல்லி பார்த்தோம். சரிதானே? எந்த நிலையிலையும் அதையும் அப்படிப்பட்ட கொள்கைகளையும் வேதாகமத்தின் சிருஷ்டிப்பையும் நிகர்படுத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? தத்துவம். ஆமா, அதை மறந்துடாதீங்க. பிங் பாங் தத்துவம், பரிணாம கொள்கை, இதெல்லாம் மறந்துடாதீங்க. அது மிக மிக தவறானது, எந்த ஆதாரம் இல்லாத ஒன்று. அதையும் சிருஷ்டிப்பையும் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு சூழ்நிலை சபையில உண்டானதால நம்ம அதை கொஞ்சம் அழுத்தி என்ன செய்தோம், படித்தோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சிருஷ்டி பொருள் ஆர்டரா ஒன்றன் பின்னாக அழகாக அது செய்யப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். இன்னும் ஒரு மிக முக்கியமானதை பார்த்தோம். தேவன் அவருடைய வல்லமையினால உண்டாக்கிய அனைத்தும் அவருடைய வார்த்தையினாலே அவர் நினைப்பது தடைபடாதபடி ஆண்டவர் சிருஷ்டித்த அனைத்தும் அவருடைய கட்டளைகளுக்கு உடனே இசைந்து கீழ்ப்படிந்தது. ஞாபகம் இருக்குங்களா? அவர் எனக்கு ஆகாய விரிவு உண்டாக வேண்டும், ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய வேண்டும் என்று சொன்னார். உடனே அது என்ன செஞ்சிருச்சு, அப்படியே நடந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் ஒண்ணு, அதுல அவர் ஒரு பூமியை பார்த்து எனக்கு தாவரங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்துல அது முளைப்பித்து வருகிறதை பார்க்கிறோம். சமுத்திரத்தில் இருந்து சகலவித பறவைகளும் நீர்வாழும் ஜந்துக்களும் பிறப்பிக்க கிடவுது என்று சொன்ன மாத்திரத்துல சமுத்திரம் அதனுடைய கடமையை செய்து முடித்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி அவருடைய சிருஷ்டிப்புல ஒவ்வொன்றும் நேர்த்தியாக சிருஷ்டிக்கப்பட்டது மாத்திரமல்லாதபடி அவருடைய சிருஷ்டிப்பு ஆனது எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தது. சரி, இன்னைக்கு நம்ம அந்த தலைப்பின் கீழே 4வது பகுதியை நம்ம படிக்க போகிறோம். நம்ம 6 நாளினுடைய சிருஷ்டிப்பின் மேன்மை என்ன செஞ்சோம், கடந்த வாரங்களிலே படித்து முடித்தோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது மிக முக்கியமான தலைப்பு. நம்ம அதிகம் அதை பேசினதுனால அதை சுருக்கமாக நான் சொல்லி கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இவன் 6 நாளுடைய சிருஷ்டிப்பை குறித்து அவர் சொல்லுகிற கடைசி ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்ன ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வாக்கியத்துல, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6 நாட்களும் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் உற்று பார்த்தார். ஆனா அது எல்லாம் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தது, எந்த குறைபாடும் இல்லை. அவ்வளவு நேர்த்தியாக தேவன் என்ன செஞ்சார், அவர்களை சிருஷ்டித்தார். தேவனை பிரதிபலிக்க வேண்டிய நம்ம தேவனுடைய சாயலை இழந்து நிற்கிறோம் இல்லையா, அந்த இழந்த சாயலை மீண்டும் எடுப்பதற்கு, மீண்டும் திரும்ப பெறுவதற்கு நம்முடைய கிரியைகளும் அனுதினமும் நல்லதாக இருக்கிறது. எந்த நிலையிலையும் நம்ம தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தையும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில செய்யக்கூடாது. சிருஷ்டிகர் நமக்கு கொடுத்த ஒரு சாயல், நம்மை சிருஷ்டிக்கும் போது தேவன் தமது சாயலினாலே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி போல நாம் அவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி செயல்படுவதற்கு ஏதுவாக சிருஷ்டிக்கப்பட்டு இருப்பதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் 6 நாளும் செய்ததை நல்லது என்று பார்த்தது போல நாமும் நம்முடைய கிரியைகளை நல்லதாக பார்க்க வேண்டும். ஒரு சின்ன வித்தியாசம், நம்ம பாவ உலகத்தில் இருப்பதினாலே நம்முடைய செயல்கள் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். பாவ பிரசனத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பதனால நம்முடைய கிரியைகள் தேவனுடைய கிரியைகளை போல இருக்க வேண்டும். நான் செய்கிறதெல்லாம் நல்லது என்று நினைத்து விடக்கூடாது. நான் செய்கிறது தேவனுக்கு நல்லதா இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான பாடம். இதை செய்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா 100% தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான்
ஒரு காரியங்களை செய்வதற்கு தீர்மானிக்கும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, என் சிந்தனையில ஏதாவது தோன்றும் பொழுது அதை நான் கிரகிக்கலாமா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா, அதை அசைவாடலாமா என்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும் பொழுது, எனக்கு அருமையான பிள்ளைகளை, நம்முடைய அந்த தீர்மானம் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தின்படி அமைகிறதாக இருக்க வேண்டும். அது என்னுடைய இச்சையின்படி நான் செய்து கொண்டு அது நல்லது என்று நினைக்காதபடி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அது நல்லதா நல்லது இல்லையா என்பதை நான் நினைச்சு அறிந்து தேவனுக்கு பிரியமானபடி நம்ம தீர்மானித்து செயல்படுத்துகிற ஒரு அனுபவம் எனக்கு கற்றுத்தருகிற சிருஷ்டிப்பினுடைய வாரத்தின் பாடம். சரி, நம்ம இன்னும் அடுத்த நாளுடைய சிருஷ்டிப்புகளாக கடந்து செல்ல போகிறோம். அது 7ஆம் நாளுடைய சிருஷ்டிப்பு. நம்ம நல்லா எல்லாருக்கும் தெரியும், அது ஓய்வு நாள். தேவன் 6 நாளும் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து விட்டு ஓய்ந்திருந்த ஒரு நாள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 7ஆம் நாளிலே தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த வசனத்தை கவனமா நம்ம படிக்கும் பொழுது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளெல்லாம் என்னைக்கு நிறைவேற்றுகிறாரு? 7ஆம் நாளிலே நிறைவேற்றுகிறார். அவர் 6 நாள் வேளையும் செய்து முடிச்சிட்டாரு. அது நல்லது என்றும் கண்டார். 7ஆம் நாள்ல அவர் ஒரு தம்முடைய வேலையெல்லாம் செய்து முடிச்ச பிறகு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கிரியையை அவர் நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றி அவர் என்ன சொல்றார்? தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளாம் முடித்த பின்பு 7ஆம் நாள்ல ஓய்ந்து இருந்தார். 6 நாளும் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஒரு கிரியை நிறைவேற்றுகிறார். அதனால உண்டாகிற ஒரு ஓய்வு. அந்த ஓய்வு எப்படிப்பட்டது? அவர் நிறைவேற்றிய கிரியை என்ன? 6 நாளும் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. அவரு சிருஷ்டிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. ஆனா சிருஷ்டிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியையை 7ஆம் நாளை நிறைவேற்றுகிறார். அந்த கிரியை நிறைவேற்றிய பின்பே அந்த நாள் அவருக்கு ஓய்வு நாளாக இருக்கிறது. என்ன அந்த கிரியை? யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 7ஆம் நாளிலே எந்த கிரியையும் அவர் செய்யல. அவர்கிட்ட ஒரு பூரிப்பு காணப்படுகிறது. அந்த பூரிப்பை குறித்து மூல பாஷையை பார்க்கும் பொழுது நஹாஷ் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்க பல முறை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் ஒரு புத்து உணர்வு பெறுகிறது, அதை ஒரு ரீஃப்ரெஷ் பண்றது. அதை எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை உங்க குழந்தை எனக்கு இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான எல்லா பிரயாசத்தையும் எடுத்து அந்த 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 சாப்பாடை பரிமாறும் பொழுது ஒரு பூரணம் உண்டாகும் தெரியுமா? நான் முழுமையா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு சாப்பாடு செய்யணும்னு செஞ்சேன், அது மிக அழகாக நான் செய்து முடிச்சு விட்டேன், ரொம்ப நேர்த்தியாக நான் செய்திருக்கிறேன் என்கிற ஒரு மன நிறைவு உண்டாகிறது தெரியுமா? அந்த மன நிறைவு 6 நாளும் நான் செய்த நன்மையினாலே உண்டாக வேண்டும். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நாளில உட்கார்ந்து கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிருஷ்டிப்பை நினைவு கூர்ந்து இதுல ஏதாவது குறைபாடு இருக்கிறான மறுபடியும் அவர் ஆராய்ந்து அறிந்து ஒரு குறைபாடும் இல்லை என்று சொல்லி பூரிக்கிற ஒரு சந்தோஷிக்கிற அனுபவம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில உண்டாக வேண்டும். தேவன் எப்படி தன்னுடைய கிரியைகளெல்லாம் பார்த்து அது மிக நேர்த்தியாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனதிலே அவர் பூரிப்பு அடைந்து அந்த நாளை ஓய்ந்திருந்ததுனால அதை அவர் என்ன செய்றார்? பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அறிய வேண்டிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளை ஆசரிக்க முற்படும் பொழுது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் ஏதாவது விலகி போயிருக்கிறேன்னா, என் கிரியைகளில ஏதாவது குறைபாடு இருக்கிறா, ஆண்டவர் ஒருவேளை குறைபாடு உருவாகக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் என்னை எப்படி காப்பாற்றினார், இதெல்லாம் கொஞ்சம் அசைவாடணும் என்று சொன்னால்
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். என்ன காரியம் அதுல இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அருமையான பிள்ளைகளை, ஒருவேளை ஏதாவது குறைபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம தென்பட்டால், நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு இருக்கிறார் என்று சொல்லி சமூகத்துல முழங்கால் படிட்டு நாம் கண்ணீரோடு வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் அந்த பாவங்களை மன்னித்து மீண்டும் இன்னொரு வார ஓய்வு நாளை காணக்கூடிய சிலாக்கியத்தை தந்து அவைகளை நிலைநிற்போமா என்று சொல்லி பார்ப்பார். அப்போ இந்த பூரிக்கிற அனுபவம் எனக்கு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் உண்டாக வேண்டும். அது என்னை சந்தோஷப்படுத்துறதாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் என் தேவன் செய்தது போல, என் தேவன் வெளிப்பட்டது போல 6 நாளும் என்னுடைய கிரியைகள் நேர்த்தியாக இருக்க வேண்டும். பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராபர்ஸ் பக்கம் 47. தேவன் அவருடைய கைகளின் வேலையின் மேல் திருப்தியுடன் பார்த்தார். இந்த வசனம் வாசனம்ல அதை குறித்து ஒரு வெளிப்பாடு. அதன் தெய்வீக ஆசிரியருக்கு தகுதியானதாக இருந்தது. அவர் சோர்வடைந்தவராக அல்ல, ஆனால் அவருடைய ஞானம் மற்றும் நன்மையின் பலன்களிலும் அவருடைய மகிமையின் வெளிப்பாடிலும் மகிழ்ச்சி அடைந்தார். ஓய்வுனால அவர் ஓய்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சோர்வு, டயர்டா வேலை பார்த்தோம், இன்வைட் ஹஸ் டு பி a rest day, அது ஓய்ந்து இருக்கிற நாள். அதனால கோயிலுக்கு லேசா போயிட்டு வந்து நல்லா படுத்து ஒரு தூக்கம் தூங்கி எழும்புகிற அனுபவம் ஓய்வு நாளின் அனுபவம் அல்ல. இப்ப நான் என்ன பிஸி ஆகிவிடணும், ஓய்வு நாள்ல நம்ம பிஸி ஆகிடணும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன குழுக்கள் உருவாகி ஆண்டவர் கிருபி அதை ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்கிறாரு. அதுல சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார் என்று பகிர்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள எனர்ஜி அப்படின்னு சொன்னா ஒரு புத்துணர்ச்சிய, ஒரு சந்தோஷத்தை, குறைபாடு இருந்தால் ஆண்டவர் மேற்கொள்வதற்கு வழிநடத்த வழி, அதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த ஓய்வு நாள் நமக்கு மிக ஆசீர்வாதமானதாக மாறிவிடும். நல்லா புரிச்சுக்கணும், ஆண்டவர் 7ஆம் நாளிலே சோர்ந்து ஓய்வு எடுக்கவில்லை. அந்த ஓய்வுக்கு இன்னொரு பெயர் என்று சொன்னால், அந்த ஓய்வு என்ன அப்படின்னு சொன்னா அழகா சொல்றாங்க பாருங்க, அவர் சோர்வடைந்தவராக அல்ல, ஆனால் அவருடைய ஞானம் மற்றும் நன்மையின் பலன்களிலும் அவருடைய மகிமையின் வெளிப்பாடுகளிலும் மகிழ்ச்சி அடைந்தார். தேவனே உட்கார்ந்திருந்து இவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறானா அப்படின்னு நினைத்து அதுல சந்தோஷப்படுகிறதும் பூரிப்படைகிறதும் இருக்குமானால், நான் கொஞ்ச நேரம் இந்த ஓய்வு நாள்ல உட்கார்ந்து ஆண்டவர் என்னை எவ்வளவு அற்புதமாய் வழிநடத்திருக்கார் என்று சொல்லி பூரிக்கிற அனுபவம் எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு எனக்கு அருமையான பிள்ளைகளே, அந்த ஓய்வு நாள் ஆசீர்வாதமானதாக இருக்கார். நிச்சயமாக குறைபாடுகள் இருந்தால் உடனே சோர்ந்து போயிட வேண்டியதில்லை, அதுலயும் நம்ம சந்தோஷப்படலாம். எப்படி சந்தோஷப்படலாம்? எனக்காக கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்காரு என்று சொல்லி அந்த குறைபாடெல்லாம் ஒரு இடத்துல அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் மன்னித்தார் என்கிற ஒரு பூரிப்பு இருக்கு பாருங்க, ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஓய்வினால் ஆசீர்வாதமாகும். இப்படிப்பட்ட ஒரு ஆசரிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். சமையல் பண்ணக்கூடாது, நிச்சயமாக சரீர பிரகாரமான தேவைகளுக்கு ஓய்வு நாளில நாம் ஆயத்தமாக வேண்டும். அதே போல என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு நிச்சயமான ஒரு ஆயத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 நாளும் நான் நன்மையானதை செய்து என் தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்திருந்து அவைகள் நிமித்தமாக என் தேவன் மகிழ்ந்தது போல, என் தேவன் பூரிப்படைந்தது போல எனக்கு அவர்களுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பூரிப்பு அடைய வேண்டும். அந்த அனுபவம் நம்மிடத்துல உண்டாகும் பொழுது நிச்சயமாக அந்த ஓய்வு நாள் நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை உடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். வேதம் சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்துல, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தன்னுடைய கிரியைகளாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால், இந்த ஓய்ந்திருந்தல் என்பது ஒரு 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 பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், கடந்த கிரியைகளெல்லாம் நினைத்து ஒரு ஒரு அவருடைய ஞானத்தை குறித்த ஒரு இவ்வளவு அழகா இப்படிலாம் கரெக்டா திட்டம் போடுறேன் அப்படின்னு ஒரு 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 திருப்தி அவரிடத்துல உண்டாகி அந்த சந்தோஷத்தினுடைய விளைவாக ஆண்டவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, எனக்கு அந்த நாள் ஆசீர்வாதமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு நியதிதான், ரொம்ப லகுவான நியதி. நான் நன்மையானதை மாத்திரம்
6 நாளும் செய்ய வேண்டும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கஷ்டம்லாம் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறது, கஷ்டமான கிடையாது. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பு என் சுயத்தை தூர வச்சிடணும். சுயம் மேற்கொள்ளாதபடி தேவனுடைய திட்டத்திற்கு இது இசைவாக இருக்கிறதா, தேவனுடைய குணத்திற்கு இசைவாக இருக்கிறதா, நான் இதை செய்யறதுனால சமாதான குலைச்சல் இல்லாதபடி என் தேவனோடு ஜனங்களை சமாதானப்படுத்துற வேலையாக இருக்குமா என்பதை கொஞ்சம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து விட்டோம் என்று சொன்னார். நாம் எடுக்க போகிற தீர்மானம் தேவனுக்கு பிரியமானதாக மாற்றி அமைத்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக எனக்கு பிள்ளைகளை அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமானதாகவும் மிகவும் பிரயோஜனமானதாகவும் இருக்கும். சரி, இப்ப நம்ம ஒரு சின்ன காரியத்தை படிக்க போறோம். இது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. நம்ம ஒண்ணு படிச்சோம் தெரியுமா? ஒரு காரியத்தை கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சிருஷ்டிப்பை பார்த்தோம். தேவன் கட்டளையிட அவரால் அப்போது சிருஷ்டிக்கப்பட்டு காணப்பட்டவைகள் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவைகளில் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செஞ்சோம்? எல்லா சிருஷ்டிகளிடத்திலும் காணப்பட்டது. தேவன் தாம் சிருஷ்டித்து மனிதரை உண்டு பண்ணி அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டுக்கும் என்று சொல்லி ஒரு கட்டளையும் கொடுத்தார். எல்லாம் நேர்த்தியாக கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், மிகவும் அவர் கவனம் செலுத்தி தம்மை போலவே வெளி தோற்றத்திலும் இருக்க வேண்டும், அவருடைய குணலட்சணமும் கிரியைகளும் சிந்தனையும் தம்மை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நேரம் எடுத்து மிக அழகாக வடிவமைத்து மனிதனே ஆச்சரியப்படத்தக்கவைகளை சிருஷ்டிக்கப்பட்டவர் இவ்வளவு அழகாக சிருஷ்டித்திருக்கார் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரகமாக செய்து இந்தாப்பா அதிகாரத்தை நான் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டுகொள், எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த மனுஷன் மாத்திரம் விழுந்து போனார். பரலோகத்தை மிகவும் துக்கப்படுத்திய ஒரு சம்பவம் என்று சொன்னால் இந்த சிருஷ்டிப்புல மனிதனுடைய விழுகைதான். அந்த வஞ்சகத்தை போய் கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா அது சாத்தானுடைய தந்திரத்தை வெளிப்படுத்தும். பொதுவா நம்ம சொல்லுவோம், அவன் கொஞ்சம் உண்மையை சேர்த்து அநேக பொய்களை சொன்னான் என்று சொல்லி. ஆஹா, அது சரிதான், அதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அவன் அங்க போய் உட்கார்ந்து பேசி கையாளுகிற வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, மிகவும் சூழ்ச்சியும் தந்திரமும் நிறைந்த வாழ்க்கை. அவன் அங்க பேசி அதுல கவர்ந்து இழுக்கப்படுகிற அந்த அனுபவம் ஏவாள்கிட்ட இருக்கு பாருங்க, அது சாத்தானுடைய பேச்சினாலே மாத்திரம் உண்டான அனுபவம் அல்ல. நான் அப்படிதான் நம்புகிறேன். ஏவாள்கிட்ட இந்த பழத்தை சாப்பிட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. போய் நின்று பார்த்திருப்ப. இதெல்லாம் சாத்தான் மிக கவனமாய் அவன் பார்த்து தான் ஏவாளை எதிர்பார்த்து காத்திருந்தான். மரத்துக்கிட்ட போய் சும்மா பார்த்திருப்பாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சரி சாப்பிட வேண்டாம் அப்படி போயிருப்பான். நான் என்னுடைய இது ஒரு இமேஜினேஷன் எங்கேயும் கிடையாது. இதை சாத்தான் கவனமாய் பார்த்து கொண்டிருந்து, சரி இவளுக்கு இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அவளுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் இந்த மரத்தின் மேல இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆதாமோட அந்த மரத்தை அப்படி கடந்து போகும் பொழுது அவ ஒரு லேசோட திரும்பி பார்த்திருப்பா. ஆதாம் பார்க்காம நேரம் பார்த்து போயிருந்திருக்கலாம். ஆனா ஏவல் பழம் கிடக்குதானே இவன் சாப்பிடக்கூடாதா என்ன அப்படி நினைத்திருக்கலாம். சாத்தான் சுயமாய் நம்மளை ஒரு நாளும் வச்சுக்க முடியாது. தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. என்னுடைய ஆர்வம் எது மீது இருக்கிறது என்பதை அவன் துல்லியமா கண்டுபிடிப்பான். எந்த இடத்துல எப்போ பேசினா இவங்களை விழ வச்சிடலாங்கிறது ரொம்ப கரெக்டா செய்வான். அது சும்மா அவன் செய்யறது இல்லை. இவனுக்கு இந்த படங்களை பார்க்கும் பொழுது இவனுடைய மனதில் கண்ணு ஒரு மாதிரி அசையுது. மனசுல இருக்கிறது அவன் அறிய முடியாது. கண்ணு ஒரு மாதிரி அசைகிறது, லேசா ஒரு தலையாடிட்டு போறான். இவனுக்கு என்னமோ இதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது. காட்டிக்கிட்டே இருப்பான். ஏவாள் கிட்ட வரும் பொழுது
தனித்து வரும் பொழுது சூழலை சரியா கையாண்டு கீழே விழ வைப்பாங்க. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பார்த்துக்கணும். எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு எதிரான சிந்தனை வரும்போது எனக்கு மனதினுடைய பிள்ளைகளை அதை கொஞ்சம் கூட அசைவாடுவதற்கு ஆசைப்படாதீர்கள். கொஞ்சம் கூட அதை அப்படியே மென்னு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கூட அதை மென்று விடாதீர்கள். சாத்தான் காத்திருப்பான் நம்மளை விழ வைப்பதற்கு. நான் அறிகிறது அப்படித்தான். ஏவாள் அவன் சும்மா ஒண்ணு போய் விழ வச்சுட்டான் அப்படின்னு நான் நம்பல, எனக்கு அது தெரியல. அதனால நான் சிந்தித்து பார்த்தோம், அது எப்படி ஆண்டவரே ஒரு நாள்ல ஏவாளை கூட்டிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே பிடிச்சு அவன் கவுத்திட்டானா? அவ்வளவு பலவீனமாவா? இல்ல, நான் நினைக்கிறது அது எங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. ஏவாள் கடந்து போகும்போதெல்லாம் அந்த மரத்தை லேசு அப்படி திரும்பி பார்த்துட்டு அவ போறதை அவன் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். அந்த மரத்தை அவள் சுற்றி சுற்றி வருவதை பார்த்திருந்திருக்கலாம். அவன் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து இருந்தான். அவள் ஆதாமை விட்டு விலகி வருவதும் அந்த மரத்தை நோக்கி போகிறதும் அவன் கூப்பிடல ஏவாளுங்கவான்னு சொல்லி. அவ அந்த மரத்திட்ட போய் நிற்கிறார். நான் அதை வச்சுதான் நல்லா யோசிக்கிறேன். அப்படி இருந்திருக்கலாம். அவ காத்திருந்த வார்த்தைய இதை என்ன உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ கேள்வி பேசுறதுக்கு தூண்டுகிறது. சம்பந்தம் இல்லாம பரவ சொல்லுவான், இல்ல எல்லாம் சாப்பிட சொன்னாரு, அது மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் நீ சாக மாட்ட, நீ சாகவே சாவதில்லை. You are not going to die. அவ்வளவுதான். அவள் இச்சித்த பழத்தை பார்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு அவளுக்கு தோணுச்சான். சாத்தான் அவளுக்கு சொல்லல, நீங்க தேவனை போல மாறுவீங்கன்னு சொன்னா இந்த பழம் ருசியா இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும் அப்படின்னா அவள் சொல்லல. ஆனா அதெல்லாம் மனதுல உண்டானது. ஏன்னு சொன்னால் அவளுக்கு அதுல ஒரு இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, விழுகை என்பது சாத்தான் தனித்து என்னை விழ வைப்பது இல்லை. எனக்கு அருமையானவர்களே பிள்ளைகளை, அவன் மிக கவனமாக நான் இந்த பூமியில எதை பார்க்கிறேன், எதை ரசிக்கிறேன், எந்த பேச்சில நான் சிரிக்கிறேன், இதெல்லாம் சரியா பார்த்து எதுல எனக்கு சோறு வருகிறது, எப்பொழுது நான் பலவீனம் அடைகிறேன், இதெல்லாம் சரியா கணக்கிட்டு அதனால ஆண்டவர் முன்மாதிரியாய் வைத்தார். ஒவ்வொரு நாளும் செயல்படும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் என்னை போல நல்லதை மாத்திரம் செய்ய என்று சொன்னார். எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, பாவம் அவ்வளவு கொடூரமானது. சாத்தன் இந்த பாவ உலகத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, ரெட்டிப்பான ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னு சொன்னா நாம் விழுந்து விடுவதற்கு எல்லா வித வாய்ப்பும் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத பழத்தை கொண்டுட்டு வந்து நேர ஏவாள் ஆதாமுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். ஆதாமோ அதை வாங்கி புசிக்கிறான். அவன் புசிக்கிறதுக்கான காரணத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அவள் மீது வைத்திருந்த மிகுந்த அன்பின் நிமித்தமாக, இரண்டாவது பாவத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது ஒண்ணு படிக்க போகிறான். அவள் மீது வைத்திருக்கிற மிகுந்த மன்னிக்கணும், நான் இந்த குறிப்பெல்லாம் எனக்கு மொழியாக்க பண்ண முடியல. அது ஒரு காரணம் தான். காலையில 7 மணிக்கு ஒரு பைபிள் ஸ்டடி, அதே பைபிள் ஸ்டடி தான் 5 மணிக்கும். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கமா அது கெட்ட பழக்கமானு தெரியாது. அந்த பாடத்தை நடத்துற வரைக்கும் எனக்கு வேற எதுக்கும் கவனம் செலுத்துறது ரொம்ப கடினமா இருக்கும். மிஞ்சி போனா நான் இந்த ஒரு வாரத்துல 2 குறிப்புகள் மாத்திரமே மொழியாக்கம் செய்திருக்கிறேன். அவ்வளவுதான் என்னால படிக்க முடிஞ்சு. எனக்கு இது இப்படி இருக்குமா அப்படி அதை சிந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு பழக்கம். அதனால இந்த சொல்ற கருத்துக்களை என்னால எடுத்து உங்களுக்கு குறிப்பாக என்ன செய்ய முடியல, போட முடியல. ஆதாம் விழுகைக்கு ஒரு காரணம் இருக்கு பாருங்க. He loved the creature. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றை அதிகமாய் நேசிக்கதான் செய்யணும். அது என்னை தேவனை விட்டு வழி விலகுவதற்கு ஏதுவான நேசமாய் இருந்து விடக்கூடாது. அநேக நேரங்களில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா,
நம்மாலே நேசிக்கப்படுகிற நிமித்தமாக அவர்களுக்காக தேவனை விட்டு விலகி போகிற அனுபவம் உண்டாகும். நாம் நேசிக்கிற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். எல்லாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் வரமாட்டாங்க. நாம் அவர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது நிமித்தமாக அவர்களோடு தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்திலும் கைகோர்த்து விடக்கூடாது. எந்த காரணத்துக்கு கைகோர்த்து விடக்கூடியது. ஒருவர் அவர் ரட்சிப்பதற்காக நாம் சில மாற்றங்களை தெய்வம் செய்தது போல செய்யலாம். நாம் படித்திருக்கிறோம். நம்மளை ரட்சிப்பதற்காக எப்படிப்பட்ட மாற்றத்தையும் செய்வார். ஆனா ஒண்ணுல மட்டும் மாறவே மாட்டாரு. எதுல மாற மாட்டாரு? யாரா சொல்லுங்க. ஒண்ணுல மாறவே மாட்டாரு. எதுல மாற மாட்டார்? எதுல மாற மாட்டார்? படிச்சு தந்ததுனால நான் கேட்கிறேன். இயேசுவின் ரட்சிப்புல படித்தோம். எதுல மாற மாட்டார்? சொல்லுங்க, எல்லாரும் இருக்கிறீங்களா? எதுல மாற மாட்டார்? அவர் அவருடைய நீதியை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். அதுல மாறவே மாட்டார். அவருடைய நியாயம் மாறவே மாறாது. அவருடைய நீதி எப்பொழுதும் நிலைநிற்கும். அவருடைய குணம் மாறவே மாறாது. அவர் எப்பொழுதும் அன்புள்ளவராக இருப்பார். இந்த பூமியை ரட்சிப்பதற்காக அவர் சிக்ஷிக்கும் பொழுதும் அன்பு உள்ளவரே. இந்த பூமியை அவர் பாதிக்கும் பொழுதும் அன்பு உள்ளவரே. ஆனால் ஒருவரை ரட்சிப்பதற்காக அவர் எப்படிப்பட்ட மாற்றங்களை சொல்றார். நான் உன்னை அழிப்பேன், உன்னை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவன் மனம் மாறிட்டான் அப்படின்னு சொன்னா நான் அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு நான் உண்டாக்க போயிருவேன். நான் அவன் என்னை விட்டு போயிட்டான்னு சொன்னா உண்டாக்குவேன்னு சொல்றதுக்கு அழிப்பேங்கிறதுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாற்றத்தை நம்மளை ரட்சிப்பதில் அவ்வளவு உண்மை உள்ளவராக கருத்து இருக்கிறார். நம்ம மாறிக்கலாம். ஆனா அந்த மாற்றம் தேவனுடைய நியாயத்திற்கும் நீதிக்கும் எதிராக இருக்கக்கூடாது. அந்த மாற்றம் தேவனுடைய அன்பை விட்டு என்னை விளக்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. ஆதாமினுடைய பாவத்தை குறித்து நாம் படித்தோம். பாவம் செய்வதில் ஏவாள் எப்படி செயல்பட்டாள் என்பதை அறிந்து கொண்டோம். ஆதாமுக்கு மிக பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் தன்னுடைய மனைவியின் மீது மிகுந்த அன்புடையவனாய் இருந்தான். எல்லாம் எழுத சொல்லுவாங்க, அவளோடு இவனும் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டானா. அவ்வளவு ரீஸ்டவுன் பண்ணி இதனுடைய பாவத்தினுடைய விளைவு என்ன என்பதெல்லாம் தெளிவாய் புரிந்து கொண்டு அவளோடு கூட இவனும் மறிப்பதற்கு ஆயத்தமான. எந்த நிலையிலையும் இந்த உறவில், இந்த பூமியில நமக்கு உண்டாயிருக்கிற அந்த உறவில் நம்ம யாரையும் பரவத்துக்கு கூட்டு போயிட முடியாது. ரட்சிப்பு தனிப்பட்டதுதான். சில நேரம் நம்ம சார் அவரே போறாங்க, நம்ம அப்படி நினைச்சு நம்மளும் அவங்களோட ஓடுவோம் அப்படிலாம் இல்லை. வரலாம் அப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்ணாது. நம்ம முழுமையாய் தனிப்பட்ட ஒரு அனுபவம் தான். அதன் அடிப்படையில தான் நமக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அதனால சில நேரங்களில் நம்ம வீடுகளில நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இருக்க மாட்டாங்க. நானும் அனுபவிக்கிறேன். நான் யோசிப்பேன், சொல்லி பார்ப்பேன், கேட்கல அப்படின்னா ஆண்டவரே பார்த்து கொள்ளும், நான் அவர்கள் பின்னாடி போக முடியாது. ஐயோ இப்படி நான் செய்துகிட்டே இருக்கிறதுனால, இந்த காரியத்தினால என் மனைவி அப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான், அதனால லீவ் திஸ், அதை விட்டுறேன். நான் ஊழியத்துக்கு போறது என் புருஷனுக்கு பிடிக்கவில்லை, அதனால I'm going to stop it. இல்ல கணவன் அந்த காரியங்கள தேவ காரியங்கள ரொம்ப ஈடுபடுறாரு, மனைவி வீட்டுல தொந்தரவு பிரச்சனை, நான் அத அது ஆதாமின் பாவம். நம்ம கிறிஸ்துவ ஓட்டத்தை இந்த பூமியினுடைய எந்த உறவும் தட்டுக்க கூடாது. அத நல்ல மனதில வைத்துக் கொள்ளுங்க. கடந்த 22ஆம் தேதி கல்யாண நாள், 22ஆம் தேதியா மறந்து வச்சுட்டேன், கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி என் மகா எனக்கு போன் போட்டா.
சரிம்மா நல்லது அப்படின்னு. என் மனைவி வந்து என்னம்மா சொல்லவே இல்லை, நீங்க என்ன இங்க எத்தனை கல்யாண நாளை கொண்டாடி என்ன பிரயோஜனம், பரலோகத்துக்கு 2 பேரும் இணைந்து போகாவிட்டார். சொல்ற வழங்குதுங்களா? இங்க பிறந்த நாளை கொண்டாடி என்ன பிரயோஜனம், நான் பரலோகத்தை சோதரித்துக் கொள்ளாவிட்டார். நம்ம நோக்கம் பரலோகம் மட்டுமே இருக்க வேண்டும். யார் மேலேயாவது ரொம்ப அன்பை காட்டுறதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, சாத்தான் பார்த்துட்டான் அப்படின்னு எனக்கு என்னுடைய பிள்ளைகளை அவங்களை நமக்கு சோதனைக்காரர்களாக மாற்றி விடுவார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா உறவுகளை கையாள வேண்டும். அதுக்காக சண்டை போடணும் இல்ல, ரொம்ப ஞானமாக உறவோடு இருந்தாலும் உறவுகள் தேவனுக்கு எதிராய் போகும்போது அவர்களோடு கைகோர்க்காமல் அவர்களுக்கு மத்தியிலே தனித்து நிற்க தெரிய வேண்டும். அதனால பாவம் விலகை ரொம்ப பயங்கரமானது. ரொம்ப ஞானமாக தேவ ஒத்தாசையோடு செயல்பட்டா அதை கண்டிப்பா நம்ம நினைச்சலாம், மேற்கொள்ளலாம். இந்த பூமியில தேவனால உண்டாக்கப்பட்ட ஒன்றில மனிதன் மாத்திரம் விழுந்தான். மனிதனுடைய விழுகை பூமி முழுவதையும் பாதித்தது. ஏனென்று சொன்னால், இந்த தேவன் தம்முடைய அதிகாரத்தை மனிதனோடு பகிர்ந்திருந்தார். ஆகையினாலே அந்த ஆளுமைக்கு உரியவனோடு கூட இந்த பூமியும் என்ன செய்தது என்று சொன்னால், ஒரு 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 பின்னடைவு என்ன செய்தது என்று சொன்னால் சந்தித்தது. சரி, ஆண்டவர் நமக்கு தெரியும், இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது தெரியும். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வருஷத்துல நீங்கள் வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த பூமிக்கு என்று ஒரு திட்டத்தை உருவாக்கவில்லை. ரட்சிப்பின் திட்டம் என்று ஒன்று இருந்தது. அதை பெறுகிறதுக்குரிய தகுதி இந்த விழுகையில காணப்பட்டுச்சு. எழுதுவாங்க, சாத்தானும் விழுந்தான், ஆனா அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பெறுவதற்குரிய தகுதி சாத்தானிடத்துல இல்லை, சாத்தானிடத்துல காணப்படவில்லை. ஆனால் மனிதனிடத்துல காணப்பட்டது. ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் காட்டுவதற்கு ஒரு வழி இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது என்று எல்லாம் எழுதுறாங்க. என்ன வழி என்ற நோக்கம் என்று சொல்லும் பொழுது, இவன் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டது போல தேவன் அறிகிறதுக்குரிய வாய்ப்பு ஆதாமுக்கு கொடுக்கப்படலை. அவன் சிருஷ்டிக்கப்பட்டான், அவன் வளர்ந்து படித்து தேவனை அறிந்து உணர்வடைந்து முழுமையடைகிறதுக்கு முன்பாக அங்கே ஏவலை வஞ்சித்து சாத்தான் ஆதாமை வீழ்த்தியதுனால அவனுக்கு ஒரு வழி உண்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள். சரி, அந்த வழியில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். சரிங்களா? இந்த ரட்சிப்பு நமக்கு இந்த வழியின் மூலமாக, இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் உண்டாகிறது. நம்ம இந்த திட்டம் எப்படி நிறைவேறுகிறது? தேவன் மனிதனுக்காக ஜீவனை கொடுப்பதற்கு அவனுடைய மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்தார். அது சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டது. சாத்தானையும் தீமையையும் அழிப்பதற்கான முழு அதிகாரத்தையும் கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்து அவர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால, உண்மை உள்ளவராக காணப்பட்டு சிலுவையில ஜீவனை கொடுத்ததுனால தீமையை முழுமையாய் அழிப்பதற்கு, வேறறுப்பதற்குரிய வழியையும் உரிமையும் தேவன் பெற்றுக் கொண்டார். எப்ப நடக்கும்? 2ஆம் வருகையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சாத்தானை ஆண்டவர் கட்டி 1000 வருடங்கள் அடைத்து வைக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு 1000 வருடம் கழிச்சு ஆண்டவர் பூமியிலே இனி தீமை என்பது இல்லாமல் போகத்தக்கவைகளை தீமையை வேறறுப்பார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கிரேட் கான்ட்ரோவர்சி 658. மேலும் போக்காடானது குடியில்லா தேசத்திற்கு அனுப்பப்பட்டது. அப்படி போல ஜனங்கள் வசிக்காத மற்றும் சோர்வான ஒரு வனாந்தரம் பாலான பூமிக்கு சாத்தான் தள்ளப்பட்டார். வெளிப்படுத்துபவர் சாத்தானின் வெளியேற்றத்தையும் குழப்பம் மற்றும் பாலடைந்த நிலைக்கு பூமியை குறைக்கப்பட வேண்டியதையும் முன்னறிவிக்கிறார். பூமி இப்ப பாக்குற பூமி இல்லை, இப்ப பாக்குற பூமியை கூட கிறிஸ்துவின் வருகையின் அந்த நாளிலே நம்ம பார்க்க முடியாத, அது முழுமையாய் குறைக்கப்பட்டுவிடும். முழுமையாய் அது பழைய நிலைக்கு சிருஷ்டிக்கு முன்பாக இருந்துச்சு தெரியுமா? குடியிருப்புக்கு ஏதுவாக சிருஷ்டிக்கப்படுகிறதுக்கு முன்பாக அந்த நிலைக்கு அது மாறி போகிறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் அவருடைய வருகையில நடந்தேறும். மேலும் இந்த நிலை 1000 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்று அவர் அறிவித்தார். மறுபடியும் ஒரு 1000 ஆண்டுக்கு பூமி யார் வந்து குடியிருக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அங்கு உண்டாக போறதில்லை. முழுமையாய் அதனுடைய வெளித்தோற்றம் முழுமையாய் என்ன செய்துவிடும், மாறிவிடும். கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 658, வெளிப்படுத்தல்
20:1-3 மேற்கொண்டு காட்டிட்டு தொடர்ந்து எழுதுறாங்க. பாதாளம் என்ற சொற்றொடர் குழப்பத்தையும் இருளையும் கொண்ட நிலையில் பூமியை குறிக்கிறது என்பது மற்ற வேதங்களில் இருந்து தெளிவாக தெரிகிறது. பூமியின் நிலைமையை பற்றி வேதாகம பதிவு சொல்லுகிறது. ஆதியிலே அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லி அந்த பழைய நிலைக்கு அது மாறி போகிற ஒரு காரியம் அங்கே காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். 1000 ஆண்டுகள் சாத்தானது பூமியில இருக்கிறதுக்கு தேவையான சுவாச காற்று அவைகளெல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை நம்ம அறிய முடிகிறது. சரி, பூமி அப்படியே விழுந்தது. மனிதனுடைய விழுக்கையினால இந்த பூமி முழுமையாக சீர்குலைந்து அது பழைய நிலைக்கு திரும்பினாலும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் புதிய வானத்தை புதிய பூமியும் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமி சீர்குலைந்து போவதற்கு காரணமாயிருந்த ஒருவனை மீண்டும் மீட்டெடுத்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை மீட்டு எடுத்து அவனுக்கு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு செய்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நம்ம அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு ஆயத்தமாக்குறதுக்கு தான் இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுசு நாட்கள். இந்த பூமியை சொல்லிட்டுக் கொள்வதற்கல்ல, இங்க ஒரு உயர்வான இடத்துல வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இங்கே பல 1000 ஆண்டுகளோ பல 100 ஆண்டுகளோ எல்லாம் மனிதன் வாழ்வதை காட்டிலும் அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. என் நாசிலே சுவாசம் பிரியும் பொழுது நான் தேவன் எனக்கு ஆயத்தம் செய்திருக்கிற நகரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அதற்கு கொடுக்கப்படுகிற காலம்தான் இது. நெகேமியா 9:6 முதலாவது வாஸ்தவ வசனம். நீர் ஒருவரை கருத்து, நீர் வானங்களையும் அவைகளின் சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் பூமை பணிந்து கொள்கிறது. நம்ம தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு காரணம் தான், அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை மனசுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்ன சும்மா வந்ததுல இல்லாமையிலிருந்து என்னை உண்டாக்கி அவர் ஜீவனை கொடுத்து என்னை சிந்திக்கிறவனாக வளரக்கூடியவனாக சிந்தனையில வளரக்கூடியவனாக என்னை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் முன்பாக நான் தலையை தாழ்த்தாம வேற யாரு முன்பாகவே தலையை தாழ்த்த முடியும்? இவரை எல்லாமே வேற யாரை நான் தொழுது கொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வெளிப்படுத்தல் 14:6-7. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல சாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவர்களுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா, அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்க. நான் தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு காரணம், சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது அருமையான ஒரு சிருஷ்டிக்க மிக நேர்த்தியாக சிருஷ்டித்து தந்திருக்கிறார். அதை நான் இழந்து நின்றாலும் அதை மீட்பதற்கான ஒரு திட்டத்தை எனக்கு கொடுத்து எனக்கு மீண்டும் அவரோடு கூட நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் பெற்றுக் கொள்வதற்கேவான ஒரு திட்டத்தை தேவன் எனக்கு கொடுத்து இழந்து போன அந்த பூமியை நான் மீண்டும் புதிதாக்கி தருவேன் என்று சொல்லுகிற அந்த கர்த்தரை தொழுது கொள்ளாமல் வேற யாரை நாம் தொழுது கொள்வது? தொழுது கொள்கிறது என்பது அவருடைய சேவையை நாம் செய்வது, அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவது, தேவனுக்கு பிரியமாய் நடப்பது, அதோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். இதுதான் தொழுகை. எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். அருமையான ஒரு சிருஷ்டிகரை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை அல்லாமல் வேற ஒருவரையும் நாம் பின்பற்ற முடியாது. அவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நாம் தீர்மானிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்தான் நமக்கு சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் அல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லை. தொழுகை என்பது காலையில் ஒரு ஜெபம் பண்றோம் இல்லையா?
5-6 பக்கங்களை புரட்டி வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஓய்வு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஆர்வத்தோட கோயிலுக்கு போறோம் இல்லைங்களா? அதோட நின்று விடுவதில்லை. அவருக்கு சேவை செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். என் மனநிலை என் சிருஷ்டிக்க அவர் என்ன சொல்லுகிறார் அதை நான் செய்வேன். அவர் சிருஷ்டிக்க அவருடைய நீதி எப்பொழுதும் நேர்மையாக இருக்கும். அந்த மனசு உருவாகணும், அந்த மனது உருவாக வேண்டும். ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்லுவார் பாத்தீங்களா, நீ உன் மகனை போய் பலி கொடு அப்படின்னு சொல்லுவார். அவரோட ஒரு அனுதினம் பேசியிருந்தான். தேவன் அவனோடு கூட ஒரு நண்பனை போல சம்பாஷித்தார். அந்த சத்தத்தை அவன் கேட்டான். உடனே தேவனுடைய சத்தம் என்பதை அறிந்து கொண்டான். அவர் மறு உத்தரவு சொல்லவில்லை, உடனே ஏற்றுக்கொண்டார். நாமும் அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கிறோம். நாமும் அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கிறோம். என் தேவன் வேத வாக்கின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை போல பிரதியுத்தரம் சொல்லாமல் கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? என் தேவன் சொல்லியிருக்கிறான் செய்வேன் என்கிற அனுபவம் இருக்கு தெரியுமா? அதுதான் சிருஷ்டிகரை நேர்மையாகவும் உண்மையாகவும் முழு ஆத்மாவும் தொழுது கொள்கிற அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு வரணும். அதற்கு ஆண்டு கொடுத்திருக்கிற சிம்பிள் ப்ராசஸ், மிகவும் லகுவான ஒரு வழிமுறைமே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நன்மையானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையானது என்னை திருப்திப்படுத்துவதாக இல்லாதபடி என் தேவனை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அது என்னுடைய நோக்கமாக இல்லாதபடி என் தேவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது என்னுடைய குணத்தை வெளிப்படுத்துவதாக இல்லாதபடி என் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். எனக்காக தேவனுடைய பிள்ளைகளை அந்த குணலட்சணம் நமக்கு உண்டாகட்டும். நிச்சயமாக நிச்சயமாக அந்த நாள் வரும் பொழுது, அந்த புதிதாக்கும் நாள் வரும் பொழுது நம்ம அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் நிற்போம். பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நம்ம ஒரு ஜெபம் செய்துட்டு கலந்துரையாடலுக்காக கடந்து சொல்லுவோம். யாரு ஜெபம் பண்றீங்க? சரி, சசிகலா சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? சரிங்க ஐயா. ஜெபம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிறீங்க நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய சிருஷ்டிப்பின் மேன்மே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, யாக தெளிவாக எடுத்து சொல்ல அந்த மகனை உபயோகப்படுத்த டிரைவருக்காக மக்களுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப என் தகப்பனே, இப்படியாக உலகத்தை இவ்வளவு நேர்த்தியாக சிருஷ்டிக்கிறீர்கள் நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒழுக்கமும் பிரியுமாக நாங்கள் வாழ பழகிக்கொள்ள தேவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த நித்திய ராஜ்யத்தை எங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா கேட்கிறோம் சுவாமி. அப்பா, பேச அந்த மகனையும் அந்த குடும்பத்தையும் அதிகமா ஆசிர்வதிங்க. இன்னமும் அந்த மகன் மூலமா அநேக செய்திகள் நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. விளைவுங்களை தாங்கி பலப்படுத்துங்க. அவங்க பிள்ளைகளையும் மனைவிகளையும் அதிகமா ஆசிர்வதிங்க ராஜா. அதற்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான ஓடி நாள் முழுவதும் அவங்க பரிசுத்தமா ஆசிரிக்க தேவரைகளுக்கு உதவி செய்தல வேண்டுமாய் இயேசுவின் வழியா ஜெபிக்கிற நீங்கள் பரலோக பரம தந்தையே. ஆமென். Thank you.